நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. இந்த வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். இந்த கற்பனைகள், கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. எதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ நன்றாயிருப்பதற்கும் விருத்தி அடைவதற்கும். திரும்ப திரும்ப வேதாகமத்தில் நாம் பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வேதம் நம்ம நன்றாயிருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம விருத்தி அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் என்னை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம். இதை சில பேர் ஒரு மத புஸ்தகமாக்கி இது இந்த மதத்துக்குரியது என்று சொல்லிவிட்டார்கள், அல்லது இதை ஜனங்களை பயமுறுத்துறதுக்கோ அவங்க எவ்வளோ தப்பானவங்கன்னு காட்டுறதுக்கோ இந்த வேதாகமம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த வேதம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் உபாகமம் 29:9 சொல்லுகிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இந்த வேதத்தை வாசித்து இதன்படி செய்யும் போது பாருங்க, நாம் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். இப்போ நான் சொன்ன இந்த 3 வசனங்களில் நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கலாம். நன்றா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும், விருத்தி அடையணும். இந்த 3 காரியங்களும் திரும்ப திரும்ப வருகிறது. நீ நல்லா இருக்கணும், அதற்காக இந்த வசனத்தை நான் தருகிறேன்னு சொல்லுகிறார். அதனால தான் வேதத்தை வாசிக்காம, வேதத்தை தியானிக்காம, வேதத்தை படிக்காம ஒரு நபர் சரியான செழிப்புக்குள்ளாக வர முடியாது என்பதை ஆழமாக நான் விசுவாசிக்கிறேன். உலக பிரகாரமாக செழிப்பது, வேத பிரகாரமாக செழிப்பது என்று 2 வகை செழிப்பை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இந்த உலக பிரகாரமான செழிப்பது என்பது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு போல. இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின இந்த புத்தி இல்லாதவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மணல் வீடு பாருங்க, வேகமாக கட்ட முடியும், விரைவாக கட்ட முடியும். கல் வீடு கட்டுறதை விட பீச் ஓரத்தில் மணல் வீடு ரொம்ப சீக்கிரமாக கட்டலாம். சில சமயத்தில் இந்த கல் வீட்டை விட மணல் வீடை அழகாக கூட கட்டலாம். ஏன்னா அது செய்யறதுக்கு வசதி. அப்படிதான் எது வசதியான வழியோ அதை ஜனங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், எது லெகுவான வழியோ அதை ஜனங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்னைக்கு தொலைக்காட்சிகளில், பேப்பரில் நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய பணக்காரர்கள், பிரபலியமானவர்கள் திடீரென்று கைது செய்யப்படுகிறார்கள். இவங்களா இப்படி அப்படின்னு நினைக்கிற மாதிரி திடீர்னு கைது செய்யப்படுறாங்க. அப்போ மணல் மேல் கட்டப்பட்ட வீடு பாருங்க, நிலைச்சி நிற்கிறது இல்லை, அது சோதனைகளுக்கு நிற்பதில்லை. சோதனை வரும்போது, அது போலீஸ் சோதனையாக இருந்தால் கூட சரி, சோதனை வரும்போது தாக்கு பிடிக்க முடியாது. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. அதனால தான் 1 தீமோத்தேயு 6:9 பவுல் இப்படி சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறதுமான மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளை விடுகிறார்கள். இந்த உலக வழியில் செழிக்கிறது எப்படி தெரியுமா? நீ விரும்புகிறத அடைஞ்சிரு, அதுக்காக நீ எதை இழந்தாலும் பரவாயில்ல. சில பேர் குடும்பத்தை இழந்துடுறாங்க, சில பேர் நல்ல பேரை இழந்துடுறாங்க. நீ எதையாவது இழந்து நீ விரும்புவதை அடைஞ்சிரு. இதுதான் உலக வழியில செழிப்பது. சீக்கிரமா ஐஸ்வர்யவனாக விரும்புகிறது. ஐஸ்வர்யவனாக நீங்க தீவிரிக்க கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழி 28:20. வன்கண்ணன் செல்வந்தனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாது இருக்கிறான். பதறாதீங்க, வரும் செழிப்பாகிறதுக்கு பதறாதீங்க, தேவனை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். இந்த 2 வித்தியாசத்தை வேதம் காட்டுகிறது பாருங்க. வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நீதிமொழிகள் 13:11. இந்த 2 வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். செழிப்புக்கு வேதம் விரோதம் அல்ல,
ஆனால் இந்த தீவிரமாய் செழிப்பது, மணல் மேல் கட்டப்படுவது, வேத வழியில் அல்லாமல் செழிப்பது, இதை வேதம் கண்டிக்கிறது, இதை எச்சரிக்கிறது. தனக்கு வறுமை வரும் என்று அவன் அறியாது இருக்கிறான். திடீர்னு ஒரு சோதனை வரும் பாருங்க, அப்படி எல்லாம் இடிஞ்சு போயிடும். ஆனா அந்த வேத வழியிலே நாம் விருத்தி அடையும் போது அது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும், காலதாமதம் ஏற்படலாம், நம்ம நினைச்ச அளவுக்கு வேகம் போகாம இருக்கலாம். ஆனா அது நிலைத்து நிற்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். நிறைய பேர் ஐஸ்வர்யவான் ஆயிட்டு மனுஷரை அமிழ்த்துகிறதும் மதிகளும் சேதவுமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள், தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். பாருங்க, அவங்களுக்கு அவமானம் ஆயிடுது, குடும்பத்தாருக்கு அவமானம் ஆயிடுது, அவங்களுக்கு பெண் கொடுத்தவங்க வீட்டில் அவமானம் ஆயிடுது, அவங்கள யார் நம்பி இருந்தாங்களோ, யார் அவர்களுக்காக புகழ் பாடினாங்களோ அவங்க எல்லாரையும் மற்றவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்க மாட்டிக்கிட்ட போது வேத வழியில் செழிப்பது அப்படி இல்லை, அதில் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஒரு மனுஷன் செழிக்கும் போது அதில் வேதனை இல்லை. வேதனை வரும்னு பயப்பட வேண்டியதில்லை, மாட்டிப்போமோன்னு பயப்பட வேண்டியதில்லை, எல்லாம் அவங்களுக்கு சரியா இருக்குது. பொறாமப்படுவாங்களா? பொறாமப்படுவாங்க. தவறா சொல்லுவாங்களா? தவறா சொல்லுவாங்க. அதுலலாம் எந்த சந்தேகமும் வேண்டாம், ஏன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் வேதனை வராது, அதில் நீங்கள் அசிங்கப்பட மாட்டீங்க, மனுஷரை இந்த மதிகேடான காரியம் செய்ய மாட்டீங்க, கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துக்கிற காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா வேத வழியில் செழிக்கும் போது செழிக்கணும், ஆனால் வேத வழியில் செழிக்கணும். எப்படி செழிப்பது? அவர் சொன்னார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு அடையாளமாக இருக்கிறான், புத்திசாலிக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த இருதயம் பாருங்க ஒரு நிலம், இந்த வசனம் விதை. இந்த இருதயத்தில் இந்த வசனத்தை விதைச்சி நாம் அறுத்தெடுக்கிறோம், அதை தான் செழிப்புன்னு சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அறுவடை அதான் செழிப்பு. நல்ல அறுவடை வந்துச்சுன்னா செழிப்பு. அதுபோல நம்முடைய இருதயத்தில் நல்ல ஒரு அறுவடையை நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர வேண்டும்னா ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு பாருங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பணமே வேண்டாம், பணம் இருந்தா பக்தி போயிடும், பணம் அவசியம் இல்லாதது, இப்படி நம்புறாங்க. சில பேர் என்ன நம்புறாங்க, பணம் தான் எல்லாம், பணம் இருந்தா எது வேணா செய்யலாம், பணம் இருந்தா கடவுளே கூட நம்ம பக்கம் தான் இருப்பாரு, பணத்தால கடவுளே கூட வாங்கிடலாம், பணத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இது ஒரு சிலர் நம்புறாங்க. அந்த ரெண்டு காரியங்களை விட்டுட்டு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். இப்போ முதலாவது நம்ம செழிக்க வேண்டும்ன்ற முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இருதயத்தில் அப்படிப்பட்ட விதைகளை நாம் விதைக்க வேண்டும். முதலாவது இந்த வேதாகமத்திலிருந்து அப்படிப்பட்ட வசனங்களை எடுக்க வேண்டும். அதற்கேற்ற வசனங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்க வேண்டுமானால் முதல்ல இந்த விதையை கண்டுபிடிக்கணும். அது சொல்லித்தரேன் எப்படி விதையை கண்டுபிடிக்கணும். முதலாவது பைபிளை எடுத்து செழிப்பு, திரள், அதிகம், ஆசீர்வாதம் இப்படி வர்ற வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த வசனங்களெல்லாம் எடுங்க. அந்த வசனங்கள்லாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய விதைக்கணும். அப்போ அதுக்கு நிறைய வசனத்தை எடுக்கணும். எப்படி எடுக்கலாம், வெறும் செழிப்புன்னு மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நன்றாயிருப்பது, திரள், ஆங்கிலத்தில் அபண்டன்ஸ், ரிச்சஸ், வெல்த், இப்படி பல வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு உரிய எல்லா வசனத்தையும் கலெக்ட் பண்ணலாம். எப்படி கலெக்ட் பண்ணலாம், ஒத்த வாக்கிய வேதாகமத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொன்று, ஒரு வார்த்தையை அர்த்தப்படுத்துகிற பல வார்த்தைகள் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆங்கிலம் தெரியும்னு சொன்னால் பல வகையான மொழிபெயர்ப்பு வேதாகமம் இருக்குது. அந்த பல வகையான மொழிபெயர்ப்புகளை ஒரே வசனத்தை பல மொழிபெயர்ப்புகளை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வார்த்தைக்கு, அபண்டன்ஸ் இருக்கிற வார்த்தைக்கு வேற வேற வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்தப்படும். அந்த வார்த்தைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட வசனங்களை எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு
கம்ப்யூட்டர் உபயோகிக்க தெரிஞ்சால் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் போட்டு இந்த மாதிரி வசனங்கள் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் கொண்டு வரலாம், அல்லது அந்த கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம். இதுதான் விதை. இப்போ விதை ரெடி ஆகிடுச்சு, நிலம் ரெடியாக இருக்குது, விதை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த விதையை அப்படியே விதைச்சிட முடியாது, விதையை பண்படுத்தணும். விதையை பண்படுத்துறதுனா என்ன தெரியுமா? நீங்கள் அந்த வசனத்தை அறிக்கையாக மாற்றணும். இப்போ கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு ஒரு வசனம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாவேன். அப்படி அதை சிங்கிள் பர்சனில், ஃபர்ஸ்ட் பர்சனில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏற்றது போல நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது அது ஒரு வசனம், விதை பண்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் அதை எப்படி எழுதுவீங்க? நான் கர்த்தருக்கு பிரியமானவன், ஏன்னா அதில் பிரியமானவன் போட்டிருக்குது. நான் கர்த்தருக்கு பிரியமானவன், என் ஆத்துமாவை நான் வாழ பண்ணுவேன். என் ஆத்துமா வாழ்கிறதுனாலே, என் ஆத்துமா எப்படியெல்லாம் வாழுகிறதோ அப்படி நான் மற்ற எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருப்பேன். என் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நாம் அறிக்கையை தயார் செய்ய வேண்டும். இந்த அறிக்கையை தயார் செய்யறது ரொம்ப முக்கியம். இதான் ஒரு விதையை பண்படுத்துறது போல. சரி, இப்போ விதையை பண்படுத்தியாச்சு. பண்படுத்தின பிறகுதான் நம்ம விதைக்கணும். எப்படி விதைக்கிறது? முதல்ல விதையை கண்டுபிடிக்கிறோம், பிறகு விதையை பண்படுத்துகிறோம், பிறகு விதைக்கணும். எப்படி விதைக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு 300 வசனங்கள் இந்த சப்ஜெக்டில் செழிக்கணும் அப்படிங்கிறத பற்றி 300 வசனங்கள் எடுத்துட்டீங்க. அந்த மனுஷன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். கர்த்தர் இந்த தேசத்திலே நான் பலுகி பெருகும்படி எனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். நான் ரகபோத்தை கண்டடைவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே நான் சீமானை போல் இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஆமாம், எபேசியர் 1 சொல்லுது, சகல ஆசீர்வாதங்களும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் சீமானை போல் இருக்கிறேன். அப்படி எழுதணும், இருப்பேன் இல்லை, இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் எஜமானனை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானை போல் இருக்கிறார்னு போட்டிருக்குது. ஸோ நான் இருக்கிறேன்னு எழுதுறேன். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 300 வசனம் நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்குமா ஒரு 50 வசனமா அது ஒரு 6 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு 6 பகுதி. அது எப்படி வேணால் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி. ஆதி ஆகமத்திலேருந்து வசனம்லாம் ஒன்று, யாத்ராமத்திலேருந்து வசனம்லாம் ஒன்று, அல்லது இந்த மோசேயனுடைய காரியங்கள் அந்த 5 வசனம் இருக்கு இல்லையா, 5, அதெல்லாம் ஒரு குரூப்பு, மற்றதெல்லாம் ஒரு குரூப்பு. அப்படி நீங்கள் மாற்றி மாற்றி வைத்துக்கொள்ளலாம். வைத்து இந்த 300 வசனத்தையும் ஒன்றாக்கி 50 6 நாளைக்கு பிரிச்சுக்கிறீங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை. திங்கக்கிழமை முதல் 50 வசனம், செவ்வாய்க்கிழமை அடுத்த 50 வசனம், புதன்கிழமை அடுத்த 50 வசனம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை அறிக்கை செய்யணும், சத்தமாக வாசிக்கணும். இந்த அறிக்கை நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்கள, நான் ஆவேன், நான் உயருவேன், நான் செழிப்பேன், இப்படி நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்கள, இதை நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கை செய்யணும். இதான் விதைக்கிறது. இந்த விதைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் அறிக்கைகளை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. திங்கக்கிழமை அந்த 50, செவ்வாய்க்கிழமை 50, புதன்கிழமை 50, அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறீங்க. இது மாத்திரம் இல்லாமல் அந்த 50 வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. அந்த திங்கக்கிழமை எந்த 50 வசனம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த 50 வசனத்து ஒரு வசனத்தை தேர்ந்தெடுத்து அந்த வசனத்தை நீங்கள் வேலைக்கு போகும்போது, வரும்போது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, உங்களோட லஞ்ச் டைமில் நீங்கள் திரும்ப 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 அந்த வசனத்தை, அந்த அறிக்கையை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு அறிக்கை அந்த 50லேருந்து 1 2 எடுத்து அதையே திரும்ப 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 நீங்கள் விதைக்கிறீங்க. அப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 2 வசனத்தை எடுத்தீங்கன்னா 50 வசனத்துக்கு ஒரு 25 வாரம் தேவைப்படுது. ஒரு பகுதியை நீங்கள் முடிச்சிடலாம். ஆனால் இந்த 50 வசனத்தையும் காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும், சத்தமாக சொல்லணும்.
அதான் விதைக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்றது மாத்திரம் இல்ல, உங்க உணர்ச்சியோட சேர்ந்து சொல்லணும். குதிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லணும். சில சமயம் இந்த 50 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு 10வது வசனத்துல ஒரு ஸ்ட்ரக் ஆகி நின்றுவீங்க. 11வது வசனத்துக்கு போக முடியாது. 10வது வசனத்தையே திரும்பி திரும்பி சொல்லணும் போல இருக்கும். நீங்க 11வது வசனத்துக்கு போகாதீங்க. 10வது வசனத்தை திரும்ப 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 10வது அறிக்கையை பண்ணிக்கிட்டே இருங்க. 10வது அறிக்கையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கு அது நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஒருவேளை குதிக்கணும் போல தோணும், விசில் அடிக்கணும் போல தோணும், கை தட்டணும் போல இருக்கும். என்ன உங்களுக்கு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே அதை சொல்லுங்க. உங்க உணர்ச்சியை அடக்காதீங்க. சில சமயத்தில் நம்ம இருக்கிற நிலைமைக்கும் நம்ம வாசிக்கிற அறிக்கைக்கும் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்குள்ள ஒரு துக்கமே உண்டாயிடும். சே, இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இப்படி இருக்கிறோமே அப்படி ஒரு துக்கம் உண்டாகி அழுக வந்துடும். சில சமயத்தில் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், கையில் 5 பைசா கூட இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் நான் இப்படி இருப்பேன்னு வேதம் சொல்லுது. அதை நான் அறிக்கை பண்ணும்போது எனக்குள்ள சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வந்துடும். நீங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே விட்டுருங்க. விசனமாயும் அல்ல, துக்கத்தோட அல்ல, உணர்ச்சியை சொல்றாரு பாருங்க. விதைக்கிற இடத்துல கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுக்கிறான். அங்கெல்லாம் விதைப்பும் அறுப்பும்ல ஒரு உணர்ச்சி இருக்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன் இந்த உணர்ச்சியோட நான் செய்ய சொல்றேன்னா, இந்த உணர்ச்சியோட செய்யும்போது அது ஆழமாக உங்களுக்குள்ள பதிஞ்சிரும். நீங்க உணர்ச்சி அடக்கக்கூடாது. அப்படியே ஒரு கடமைக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. நீங்க இந்த அறிக்கைக்காக வசனத்தை தேடும் போது கூட ஒரு ஆர்வத்தோட தேடணும். பரிசுத்தனோட உதவியோட கூட தேடணும். ஏதோ புதையலை தேடி கண்டுபிடிக்க போறது போல தேடணும். ஏன்னா இது உங்களுக்கு புதையலை தரப்போகுது. நீங்க வேத வழியில செழிக்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க இதை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு அறுவடை கிடைக்க ஆரம்பிக்கும். அறுவடை வர ஆரம்பிக்கும். உங்க ஆத்துமாவை வாழ பண்ணுகிற விதம் இதுதான். வேத வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 3 யோவான் 2வது வசனத்துல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு யோவான் காயு என்கிற ஒருவனுக்கு எழுதுகிறார். இந்த காயுடைய ஆத்துமா வாழ்கிறது என்று யோவான் சொல்லுகிறார். உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இவருடைய ஆத்துமா வாழுதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? ஆத்துமா வாழ்றதுனா என்ன? இந்த ஆத்துமா வாழ்றது எப்படி, என் ஆத்துமா வாழுதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்ப ஆத்மா வாழ்றது எப்படி தெரியுது? சத்தியத்தில் நடக்கிறதுனால தெரியுது. சத்தியம்னா என்ன? யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ ஒரு ஆள் வசனத்தின்படி நடக்கிறார் என்றால் அவர் சத்தியத்தின்படி நடக்கிறார். ஒரு ஆள் சத்தியத்தின்படி நடக்கிறார் என்றால் அவருடைய ஆத்மா வாழ்கிறது என்ற அர்த்தம். சத்தியத்தின்படி நடப்பதுதான் அல்லது வசனத்தின்படி நடப்பதுதான் ஆத்மாவின்படி வாழ்கிறது என்ற அர்த்தம். அப்ப நம்ம இருதயத்தில் தேவ வசனத்தினால் எந்த ஆத்மா நிறைந்து இருக்கிறதோ அந்த ஆத்மா தான் செழிப்பான ஆத்மா. வேத வசனத்தினால உங்க உள்ளம் நிரம்பி இருக்கணும். எப்படி பேங்க் பாஸ்புக்ல பணம் நிரம்பி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, நிறைஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அது ஒரு வழி என்ன தெரியுமா? உங்க இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருக்கிறது. எவ்வளவு கூட உங்க இருதயம் வசனத்தினால் நிரம்புதோ அவ்வளவு கூட வெளியும் செழிப்பு உண்டாகும். உள்ள என்ன நடக்குதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் வெளியே. எவ்வளவு விதையை மணலுக்குள்ள போடுறீங்களோ அவ்வளவு நெல்லை தான் நீங்க மேல பார்க்க போறீங்க. அதை பொறுத்து அந்த ரேஷியோல தான் வேலை நடக்க போகுது. அப்ப உள்ளுக்குள்ள என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வெளியே வரப்போகுது. நாம் என்ன விதைக்கிறோம்? மற்றவங்க பேசுற பரிதாப பேச்சுக்கள், தொலைக்காட்சியில் வர்ற ரெசஷனா, பொருளாதார வீழ்ச்சியா, பொருளாதார மந்தமா, அமெரிக்காவிலேயே வேலை இல்லையா, எல்லா கம்பெனியும் மூடுறாங்களாம், தங்கம் வேலை உயருதான், இதெல்லாம் கேட்கும்போது அதுதான் விளையும். ஆனா பஞ்சகாலத்திலுமே ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற கர்த்தர், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்குமானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காது இரார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் தொடர்ந்து வாஸ்து என் உள்ளத்தில் வைத்திருக்கும் போது அது எனக்கு அறுவடையை கொண்டு வருகிறது. உங்கள் ஆத்துமாவை வாழ பண்ணுங்கள். எரேமியா சொல்றாரு பாருங்க, எரேமியா 15:16, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. எப்படி? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. எசேக்கியேல் அதை எப்படி சொல்றாரு? அப்படியே என் வாயை திறந்தேன்,
அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. உன் குடலை நிரப்பு. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது. உள்ளத்தை நிரப்பணும், குடலை நிரப்பணும்னு சொல்றார் ஆண்டவர். இந்த புஸ்தகத்தை அப்படியே சாப்பிடுன்றார் எசேக்கியேல. அப்படிதான் நாம் இருக்கணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகம் உழைக்கிறது போல மாடு மாதிரி உழைச்சி, மிருகம் மாதிரி உழைச்சி, வீட்டுக்கு நேரம் இல்லாம, பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாம, எந்நேரமும் வேலை. வெறும் கூலி தொழிலாளர்கள் மட்டும் அப்படி வேலை செய்யல. பெரிய பெரிய கம்பெனி நடத்துறவங்க பாருங்க, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இதுல. ஏன்னா குடும்பத்துக்கு டைம் இல்லைன்றாங்க. பிள்ளைங்களாம் ரவுடி பிள்ளைங்களா, தாய் தகப்பன் அன்பு இல்லாம, அன்புக்காக யாரையோ தேடி போய் கெட்டு போகிற பிள்ளைகளாக தொலைக்காட்சிகள்லையும் இன்டர்நெட்லையும் தவறான காரியங்களை பார்க்குறாங்க. ஏன்னா வீட்டில் அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆளே கிடையாது. அவங்க பணம் சம்பாதிக்க போயிருக்கிறேன்னு சொல்றாங்க. கடைசியில் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, குடும்பம் பக்கத்தில் இல்லை, பிள்ளைகள் சொன்னபடி கேட்கல, அப்படி வருத்தப்படுறாங்க. ஆனா வேத வழியில வசனத்தினால உங்களை உள்ள நிரப்பி, தேவ தயவின்படி அற்புதத்தின் அடிப்படையில வசனத்தை நம்பி வாழ்ற வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை. அருமையானவர்களே, அது ஒண்ணுமில்லாத போகிற வாழ்க்கை இல்லை, நமக்கு விதைச்சி அறுக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, இந்த வசனத்தை விதைச்ச உடனே பிரச்சனை வராம இல்லை, இந்த வசனத்தை விதைச்ச உடனே பிசாசு அதை எடுக்க வருகிறான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 13 அதிகாரத்துல அந்த விதைக்கிறவனுடைய ஊமையை பற்றி சொல்லும் பொழுது, விதைச்ச உடனே அந்த வழி அருகே உள்ள விதை அது வந்து பறவை பொறுக்கிட்டு போயிடுது. பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்திலிருந்து வசனத்தை நீக்குவதற்கு முயற்சிக்கிறான். ஏன்னா இந்த வசனம் இருந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா பிசாசால ஜெயிக்க முடியாது. நம்மளை பிசாசு அடிக்க வேண்டியது இல்லை, வசனத்தை எடுத்துட்டாலே நமக்கு ஒண்ணுமில்லாதவர்கள் ஆயிடுறோம். அதனாலதான் அந்த பறவை அந்த விதையை பொறுக்கிறதுல ஆர்வமுடையதா இருக்கிறது. எப்படிப்பட்ட உள்ளத்திலிருந்து இந்த விதைகளை பிசாசு பொறுக்கி விடுகிறான்? வசனத்தை சிலர் கேட்கிறார்கள், வாசிக்கிறார்கள், ஆனால் உணர்வதில்லை. மத்தேயு 13:14 சொல்லப்பட்டிருக்குது, அந்த பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். ஏன் பறிக்கிறான்? மத்தேயு 13:14 நம்ம அதை வாசிக்கிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருக்கிறார்கள். பாருங்க, 19வது வசனத்தில், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். எப்ப பொல்லாங்கன் வந்து பறித்துக் கொள்ள முடியுமா? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. ஒருவன் ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, நல்லா கவனிங்க, அப்பதான் பொல்லாங்கன் எடுத்துக்கொள்ள முடியும். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு எப்படி உணராது இருக்க முடியும்? பைபிள் சொல்லுது, அதாவது காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள். அப்ப காதார கேட்க முடியும், அதே சமயம் உணராம இருக்க முடியும். காதார கேட்டு உணராது இருக்க முடியும். கேட்கறதுனால நம்ம உணர்ந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. கேட்கிற எல்லாரையும் உணர்ந்துறது இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க. நீங்க வெறும் கேட்கிறவரா இருக்கீங்களா, அதை குறித்து உணர்வு உடையவர்களா இருக்கிறீர்களா? இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு வீடு முன்னால் எழுதி போடுறாங்க, வீட்டுக்குள்ள எழுதி போடுறாங்க, உச்சியில் எழுதி போடுறாங்க. நல்ல விஷயம். ஆனா உணர்ந்திருக்கிறோமா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருந்தா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல பேசுவோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல நடப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல மற்றவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்வோம். ஆகவே நாம் தேவனுடைய வசனத்தை உணராது இருக்கும் பொழுது பிசாசு வந்து அதை எடுத்து போடுகிறான். இதில் நாம் கவனமா இருக்கணும். நீ எப்படி இன்னைக்கு விதைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன், எப்படி வசனத்தை கண்டுபிடிக்கிறது, விதையை எடுக்கிறது, விதையை பண்படுத்துறது, அந்த விதையை விதைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். இதை நீங்க செய்யும் போது நிச்சயமாக செழிப்படைவீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற நல்ல நிலத்திற்காக ஸ்தோத்திரம், நல்ல விதைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த விதைகளை நாங்கள் கண்டுபிடிக்கவும், அந்த விதைகளை பண்படுத்தவும், அதை அறிக்கைகளாக மாற்றவும், நேரம் எடுத்து அதை அறிக்கை செய்யவும் இவர்களுக்கு நீ கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வெறுமனே இதை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தாவே,
இதை அவர்கள் செய்கிறவர்களாக மாறட்டும். அதன் நிமித்தம் வருகிற செழிப்பை அனுபவிக்கட்டும். இந்த உலகத்தால் தர முடியாத அளவு, இந்த உலகம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாத அளவு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.